இந்த பிறந்தநாள் பார்ட்டியில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். வர்ற முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். அந்த காம் இல்லப்பா, பிகாம். இந்த காம். சரி சரி, பொண்ணு பேரையும் ஓவாயாலே சொல்லிடு. இருங்க அண்ணே, பொண்ணு பேரு மொட்டையா சொன்னா பார்ட்டி எப்படி களகட்டும்? அதுக்கு ஒரு பேஷன் வேணாமா? இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது. पासा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा தட்டின கையோட வாங்க, இலையில சோறு போட்டு வச்சிருக்க, திங்கிறவங்க திங்கலாம், வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம். இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல, அதுக்குள்ள சாப்பிட போலான்றீங்க. இது நேரம் பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இத போய் சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலாம். இல்லங்க, இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன். இதோ என் மக பிரியாதான் கல்யாண பொண்ணு. கல்யாணம் நடக்க போறது ஜமீனோட பெரிய வீட்டுல வச்சு. அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம். இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது. அப்படி ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். பத்திரிக்கை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். சொல்லி கொடுத்தெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் மறந்துட்டேன்னா மறுபடியும் சொல்லி தர போறியா? லட்சுமி உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா சொன்னதை சொதப்பாம போய் சொல்லணும். சொதப்புன கொன்னே விடுவேன். மாமா மாமா மாமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா. இந்த உண்மையை நான் உங்ககிட்ட என்னைக்கோ சொல்லணும் தான் மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன நம்பாம நீங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துதான் சொல்லாம இருந்தேன் மாமா. இனி நீங்க என்ன கொண்டு போட்டாலும் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லத்தான் போறேன். அப்படி அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலைதான் உங்க உப்பத்திட்டு உங்களுக்கே நான் துரோகப்பட்டவே ஆயிடுவேன். வாவா வாவா மாமா, லட்சுமியை இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளைங்க கேட்டு வந்தாங்களே, அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா மாமா? இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை பிரியாவோட மாப்பிள்ளையா மாறினது எப்படினாவது உங்களுக்கு தெரியுமா மாமா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே. இருந்தாலும் சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்துக்கிட்டு இருந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்னடா சொல்றேன்? என் தம்பி எனக்கு துரோகம் பண்ணாரு. ஆமா, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கொல்லுங்க மாமா, கொல்லுங்க. நீங்க கொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா சாவே மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி
முன்னாடி சின்ன மாமா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு பாருங்க. கல்யாணம் பொண்ணா நிக்க வேண்டிய இடத்துல லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி எல்லாரும் முன்னாலே உங்களை மூக்கறுத்தாரு. அது துரோகம் இல்லையா? பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே தீவிரமாத்தாருன்னு சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனசையே மாத்துறாரு. அது துரோகம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ, பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ. நான் ஒண்ணே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா, இவ்வளவு நாளா தடைப்பட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலேனா இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா? சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான். கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா. சொன்ன மாதிரி பத்த வச்சிட்டேன்ல, ஆனா ஆக்டிங்னா கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது. டேய், நடிப்புல நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அப்ப எனக்கு லட்சுமி கல்யாணம் நாங்க தான் சொல்லி இருக்கோம்ல, செஞ்சு வைப்போம். போடா ஓகே, see you. கீருக்கு பைய. என்னன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? என்ன நடந்தது சொல்லண்ணே. உனக்கு என் சொத்துங்க தானடா வேணும்? என்னென்ன பேசுற? உனக்கு என்ன வேணும் சொல்லுடா. ஜமீனோட பெரிய வீடு வேணுமா, இல்ல இந்த வீடு வேணுமா, இல்ல இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த சொத்துங்களும் வேணுமா? என்ன வேணும் சொல்லுடா. என்னன்னு என்னென்னமோ பேசுற? பார், உனக்கு என்ன வேணாலும் தரேன். எனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் தர்றேன். ஆனா என் மக கண்கலங்கனா அதை பொறுத்துக்க முடியாது. அதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னென்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பேசுற? கிழக்கு பிடிச்சது போதுண்டா. பாரு, இனிமே உன் வாயால என்ன அண்ணன் கூப்பிடாத. நமக்குள்ள இந்த சொந்த பண்ண அத்து போச்சுடா. என்னை என் மகனையும் கஷ்டப்படுத்துன்னு நினைச்சேன். அப்புறம் நான் மனுஷனா இருக்குமா? இவருக்கு என்ன புத்தி கித்தி பேசுகிறீச்சா? இப்படி பேசி போறாரு. பெரியவர் சொல்லிட்டு போறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மாமா? பிரியாவுடைய கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு சீதரமா ஜமீன் வீட்டை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது அவருக்கு பிடிக்கும். இத்தனை வருஷமா நீங்க ஒன்னா இருந்து உழைச்சு கொட்டுறது மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்கான். இப்ப பேச்சுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அவருக்கு பிடிக்கலையா? என்ன பெரிய மனுஷனோ. என்னடா, உனக்கு ஜமீன் வீடு தானே வேணும்? எடுத்துக்க. என்னை விட அந்த வீடு தான் பெருசுன்னா எடுத்துட்டு போ. அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். சுத்தி வளைச்சு பொடி வச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வா. போதுண்டா என் மேல காட்டின பாசம். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன பத்தி என்ன தெரிஞ்சு போச்சு? நீ நினைச்சாப்புல என் பொண்ணுங்களாம் நின்னு போவாது. அது நடக்கத்தான் போகுது. ஆனா நீ எனக்கு செஞ்சிருக்க பாரு துரோகம், அதை மட்டும் என்னால மறக்க முடியாதா? என்னடா சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்ணனா? சாத்தனமா ஏதாவது சொன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லுடா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? சொல்லுடா. சொல்லல விட மாட்டேன். சொல்லு. என்ன கைய நாயே? அண்ணே. அண்ணனா? அண்ணன் 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 பாசக்காரமா நடிச்சு மோசம் பண்ணிட்டேடா பாவி. அண்ணே சொல்லாதா? இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எது பேசினாலும் வாய் பேச்சோட நிறுத்திக்க. இனி என் மேல கைப்பட்டுச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் சொல்லி என்னை கை நீட்டி அடிச்சிட்டு இல்ல, பரவாயில்ல, அத கூட நான் பொறுத்துக்க வேண்டாம். ஆனா உனக்கு உன் மகளுக்கு துரோகம் செஞ்சேன்னு சொன்ன பார், அதை தாண்ட என்னால பொறுத்துக்க முடியல. இவ்வளவு நாளா அண்ணன் அண்ணன் உன்னையே சுத்தி வந்த என்ன பார்த்து மோசக்காரன் சொல்லிட்டேடா நாயே. விடுகிற கைய. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பிச்சைக்கார பைய விட்டு இருக்க கூடாது. இல்லையா
போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டுட்டு போ. நீ நினைச்சிட்டு இருக்கிய உன் பொண்ணோட கல்யாணம் அது நடக்காது. என் மகளை கண்கலங்க வச்சுட்டு அப்படி ஒரு கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நிச்சயம் பண்ண அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல இதோ நிக்கிறான இந்த மாப்பிள்ளை, இவன் கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டாம். என்னடா சொன்னேன்? என் மக கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் மக கல்யாணத்தை நடத்துவியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்க விட மாட்டேன். டேய், இவன் பேச்ச கேட்டுட்டு ஏதாவது கேட்பாரித்தனம் பண்ண உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே கொன்னு கொளுத்திடுவேன். அப்ப தெரியுண்டா நான் யாருன்னு. பாக்குறேன்டா. ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அது நீயா நானான்னு பாத்துருவோண்டா.